அதாவதுங்க, விடிஞ்சு எந்திரிச்சதுலேருந்து நைட்டு போய் படுக்க போகிற வரைக்கும், அடையிற வரைக்கும், விடிஞ்சதுலேருந்து அடைஞ்சது வரைக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை தினம் 2 பேர் என் மேலே ப்ரெஷரை போட்டுக்கிட்டே இருக்காளுங்க. இவ ஒரு பக்கம் பார்த்தா நரசிம்மா பஞ்சாயத்தை இழுத்து விட்டு அந்த அம்மா கூட வந்து உருண்டை இழுத்து சண்டை போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் பார்த்தா அவள் உட்காந்துக்கிட்டு என் பிள்ளைய எப்படி பேச போச்சு, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டா 2 நாள் தான் ஆகுது. ஆக்சிடெண்ட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போய் திருப்பிந்தா அவனை கூட்டிகிட்டு 2 வீலரில் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். நான் என் பெரிய பையனுக்கு போன பண்ணி அவங்கள வீட்டுக்கு போக சொல்லு. இனிமேல் யூடியூப்புக்கே வர வேணாம் சுமி. தேவையில்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அந்த அம்மாவை சுமியை தேவையில்லாமல் உருண்டை இழுத்து விட சொல்லி நீங்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அவளை சும்மா விடாதீங்க. அவள் எப்படி சந்தோஷமாக வாழலாம், உன் புருஷனை பறித்து வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, நீங்கள் விட்டுறாதீங்க, போய் கேஸை கொடுங்க, நீங்கள் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு சொல்லி இழுத்து விட்ற ஒவ்வொரு நாதாரிகளுக்கும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இதனால் பாதிக்கப்பட போகிறது அவள் தான், சுமி தான். ஏற்கனவே இப்படித்தான் வீட்டு வாசலில் வந்து நின்னதுக்கு இப்போ வரைக்கும் கோர்ட்டுக்கு நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கேஸை போட்டு விட்டாவா, எஃப்ஐஆரை போட்டு விட்டதுக்கு வாய்தாவாக நான் போகிறேன். இன்னும் சமரச தீர்வு இன்னும் காணலை. அது இழுத்துக்கிட்டே போகும். ஏன்னா கோர்ட்டுக்குன்னு போயிட்டா உடனே எடுத்தோம் கவுத்துன்னு முடியாது. அதுக்கு ஒரு 4-5 பெட்டிஷன் போடணும். சமரசமாக 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. சரிங்க நாங்கள் காம்ப்ரமைஸாக போகிறோம்னு சொல்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து எதுக்கு அவளை வந்து தேவையில்லாமல் நீங்கள் ஒரு பிரச்சனையில் இழுத்து விடுறீங்க? அவள் பாட்டுக்கு சிவனேன்னு தானே இருக்கா. அவள் வாழ்க்கை, அவளை புருஷன் வேணும்னா அவளை ரெக்கவர் பண்ணிக்கிறவா என்னைய. அதை விட்டுட்டு நீங்கள் எதுக்கு உட்காந்துக்கிட்டு அவளை கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லி அவளுக்கு வாட்ஸ்அப்பில் போய் மெசேஜை போடுறது, வீடியோக்களில் வர்ற அந்த சூர்யா என்ன பேசுகிறாங்கிறத கட் பண்ணி அவளுக்கு அனுப்பி அவளை தூண்டி விடுறது, என் மகனை தூண்டி விடுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொழப்பா? என் குடும்ப பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேணால் போய் போலீஸ் ஸ்டேஷன் கூட போய் நிற்கிறீங்களா? நான் கேட்குறேன். இந்த கமெண்ட்லேயும் அவகிட்ட வாட்ஸ்அப்லேயும் போய் அவளை தூண்டி விடுறீங்களே, அது எவ செய்கிறான்னு தெரியலை, இல்லை எந்த நாதாரி பயவுள்ள செய்கிறான்னு தெரியலை. ஏதோ ஒரு எச்சக்கலை தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. சும்மா இருக்கிறவள அவளே இப்போ தானே 2 நாளாக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து நான் என்ன என் குடும்பத்தை பார்க்காம இருக்கேனா? அவளுக்கு தான் ஏதோ முடியலைனாலும் நேற்று நான் தான் போய் எல்லாம் செஞ்சுட்டு வந்தேன். அதுக்கு முதல்ல ஆக்சிடென்ட் ஆன அன்றைக்கும் நைட்டு 11 மணினால் நான் என்ன தூங்கிட்டேனா? இல்லை சூர்யா கவட்டக்குள்ளேயே படுத்துட்டு என்னால் வர முடியாது, நீ உன் மயங்க 2 பேர் இருக்கா, இல்லை அவங்கள வச்சு நீ ஆஸ்பத்திரிக்கு போ, நான் காலையில் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஏதாவது சொல்லி அவகிட்ட வந்து இது பண்ணேனா, ஜவாப் வாங்கி வெளியே வந்தேனா? இல்லை என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் போய் நிற்கிறேன்ல. அது அவங்களுக்கு என்ன செலவுனாலும் எங்கேயாவது பிச்சை எடுத்து கூட நான் பார்க்குறேன்ல. என்னால் முடியலைனாலும் சூர்யாவே பணம் கொடுக்கலனாலும் நான் எங்கிட்ட ரெடி பண்ணி என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எனக்கு தெரியும்ல. என் பொண்டாட்டி அப்படி விட்டுருவேண்ணா நான்? எதுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு அவளை போய் நோண்டி விட்டுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுன்னா நீ கூட போ, சாட்சிக்கு போய் கையெழுத்து போடுறியா? இல்லை போய் கையெழுத்து போடு. இல்லை ஆமாங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நான் தான் சாட்சின்னு சொல்லி நீ கூட போய் நில்லு. நல்லா இழுத்து விட்டு அவளை போய் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவள் உடம்பு சரியில்லாமல் அவள் வீட்டில் ஏற்கனவே அவளுக்கு வயிற்றில் பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணப்போ அந்த தையலில் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வண்டி இடித்ததில் கேண்டில் பார் குத்துனதில் இடுப்பில் கிட்னி பக்கம் வலிங்கிறா. அதுபோக செஸ்ட்டுக்கு கீழே வலிங்கிறா. மண்டையில் புடைச்ச அந்த காயம் இன்ன வரைக்கும் பலாக்கொட்டை மாதிரி வீங்கி போய் கிடக்கு. கண்ணில் பார்த்தா கருவளையம் விழுந்துருச்சு. அவள் அழகே போயிருச்சு. நான் அவ்வளோ தூரம் அவளை வந்து சரி ரைட்டு நம்ம தான் கூட இல்லை, நம்ம குடும்பத்துக்காக ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி நான் பொத்தி பாதுகாப்பாக எதாக இருந்தாலும் சூர்யாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நான் என் உதவிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். என் குடும்பத்தை நான் அப்படி என்ன நடுத்தரில் விட்டுருவேனா? எதுக்கு நீங்கள் அவளை போய் தூண்டி விடுறீங்க? அவள் போய் ஒவ்வொரு தடவையும் இந்த ஒரு பிரச்சனைங்கும் போது நைட்டு பார்த்தா அம்புடு போகணும். இவன் லைவ் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா சூர்யா. எனக்கு என் மையம் அடிக்கிறான், சின்னவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். பார்த்தா அங்கிட்டு இவன் அடிக்கிறான். என்ன அவள் அப்படி பேசிக்கிட்டு இருக்கா வச்சுக்கிட்டு இருக்கான்னா, அவள் ஏதோ நல்லதுக்கு பேசினாலும் கெட்டதுக்கு பேசினாலும் தெரியலை. அப்படி பார்த்தா அவள் ஒன்றும் தப்பாக பேசலை. ஏன் உங்கள் அப்பா வந்து பார்க்கலன்னு சொல்லி தான் கேட்டாலே தவிர உன் பிள்ளையை பற்றி அவள் பேசவே இல்லை. நானும் நீ சொன்ன வீடியோவை போய் செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் எதுக்கு உட்காந்துக்கிட்டு சும்மா நீங்களாக வம்புழுக்கிறீங்களா வேணும்னே? இந்த சுமிங்கிறவளே உன்னையே தான் கேட்குறேன். அவள் பாட்டுக்கு தானே இருக்கா, எதுக்கு அவளை போய் உருண்டை எடுத்துக்கிட்டே இருக்கிற? அவள் ஏதோ வாய்க்கு வந்ததை பேசுகிறா. பேசிட்டு இருந்தா நேற்று கூட தான் மெரிசிமாவை அவளை பேசினா. காலையில் என்கிட்ட உட்காந்துக்கிட்டு சங்கடப்படுறேன். ஏப்பா நான் பேசுனது தப்பு தான்ப்பா, இனிமேல் அந்த அம்மாவை பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன். நான் அவளுக்கு எடுத்து சொன்னேன், ஏப்பா அந்த அம்மானால் உனக்கு எவ்வளோ உதவிகள் கிடச்சிருக்கு, உன் பிள்ளைகளோட எதிர்காலம்னு ஒன்று இருக்குது, இனிமேல் அவங்க செய்கிறாங்களே அது வேறு விஷயம். ஏற்கனவே அவங்க செஞ்சதுக்காகவாவது நீ நன்றி கடனோட எதுவும் வாயை திறக்காமல் பேசாமல் அமைதியாக இரு. உனக்கு பேச பிடிக்கலையா, தனிப்பட்ட முறையில் அந்த அம்மாவுக்கு ஃபோனை போட்டு, அம்மா மெர்சிமா இனிமேல் என்கிட்ட நீங்கள் எந்த பேச்சு வச்சுக்கிற வேணாம், உங்களுக்கு எனக்கு இதோட முடிச்சு போச்சு, எதாக இருந்தாலும் உங்கள் அண்ணங்கிட்ட பேசிக்கங்க, இல்லையா
அவர் விருப்பப்பட்டா, நீங்கள் விருப்பப்பட்டா உங்களுக்குள்ள உண்டான அந்த பாசம் நட்பு தொடரட்டும். நான் வந்து இதிலேருந்து விளைவிக்கிறேன்னு சொல்லி நாசுக்கா ஃபோனில் பேசலாம். ஏன் இதை நீ பப்ளிக் மீடியாவில் உட்காந்து உன் தற்பெருமையை காட்டணுமா? மீடியா முன்னால் உட்காந்துக்கிட்டு மெர்சிமாவுக்கு இனிமேல் இந்த சம்மந்தமில்லை, இப்படி தான் ஏற்கனவே ஒரு தடவை அந்த அம்மாவை நகைக்கடைக்கார அம்மான்னு சொன்னதுலேருந்தே அந்த அம்மாவுக்கும் உனக்கும் ஆகாது. எதுக்கு தேவையில்லாமல் அது வந்து கேட்டால் நான் என்ன நகைக்கடைக்காரம்மான்னு தானே சொன்னேன், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீ கேட்குற. நீ சொன்ன விதம் அப்படி. நீ எகத்தாளமாகவும் ஒரு கிண்டலாகவும் கேலியாகவும் ஒருத்தவங்ககிட்ட பணம் பொருள் இருந்தால் அது அவங்களோட தான் இருக்குது. அவங்க அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பந்தா காட்டவும் இல்லை. படோடாப்பமாக நான் இதை வச்சுருக்கேன் அதை வச்சுருக்கேன்னு சொல்லி மீடியாவில் பீத்தலை. அவங்க ஒரு கோடீஸ்வரி தான். இருந்தாலும் ஒரு தன்னடக்கத்தோட மீடியாவுக்குள்ளே எப்படி பேசணும் அப்படிங்கிறதோடு அவங்க பக்குவமாக போகிறாங்க. உன்னைய மாதிரி அவங்க திடீர் பணக்காரி கிடையாது. நீ தான் வந்து புது பணக்காரி. எது ஒன்று வாங்கினாலும் கையில் போட்டுருந்தா ஜொலிக்குதே ஜொலிக்குதேன்னு சொல்லி ஆட்டிக்கிட்டு இருப்பேன். ஆட்டிக்கிட்டு அப்புறம் என்ன என் மேலே பழிய போடுவேன். நான் அதை கவரிங்னு தான் சொன்னேன், இவர் தான் மீடியாவுக்குள்ளே அதெல்லாம் ஒரிஜினல்னு சொன்னாரும்ப. ஏன் நான் சொல்லாட்டினா மக்களுக்கு யாருக்கும் தெரியாத? நீ கவரிங் போட்டால் என்ன வேலை பார்ப்ப? ஒரிஜினலில் போட்டிருந்தா நீ என்ன பண்ணுவ? எல்லாமே உலகத்துக்கு தெரியும். ஆக தற்பெருமை பேசுகிறது, தற்பெருமை பண்ணுறது எல்லாமே நீ தானே தவிர அந்த அம்மா கிடையாது. அந்த அம்மாவை போய் நகைக்கடைக்கார அம்மான்னு சொன்னது முதல் தப்பு. சரி, அதை கூட விடுங்க. இப்போ உள்ள விஷயத்துக்கு வருவோம். இந்த 10,000 ரூபா மேட்ரு தேவையில்லாமல் 3வது ஒரு நபருக்கு போனதுக்கு காரணமே என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சந்தேகப்படுறது முழுக்க இப்போ கூட சூர்யா என் மேலே எவ்வளோ தான் ஆத்திரப்பட்டாலும் கோவப்பட்டாலும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், என்னுடைய சந்தேகங்கள் 200% சூர்யா மேலே தான். என்கிட்ட ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க, இந்த விஷயத்தை யார்கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. நான் 2 பேரை தான் சொன்னேன். அதிலே அவங்க கணிச்சிட்டாங்க இது எங்கே மூலியமாக யார் மூலியமாக போயிருக்கும், இது யார் மூலியமாக அங்கே போயிருக்கும் அந்த 3வது நபருக்கு. அவர் ஏன் இந்த அம்மாவை திட்டணும்? இதெல்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு மன உளைச்சலை கொடுக்கணுங்கிறதுக்காகவே வேணும்னே எல்லாருமா சேர்ந்து. ஏன்னா இப்போ தான் அந்த அம்மா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஒரு மாதமாக ஷூட்டிங் போய்கிட்டு அது பாட்டுக்கு வந்து சீரியலில் நடிச்சுக்கிட்டு அந்த அம்மா போய்கிட்டு இருக்குது. இதை வந்து நிம்மதியாக இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாளுங்க இந்த கும்பலில் இருக்கிறவளுங்க. 4-5 எச்சக்கலையை இருக்காளுகளில் இவளுகளுடைய வேலை என்ன தெரியுமா? இருட்டுக்குள்ளே உட்காந்து லைவ் போடுறவ, இந்த மூக்குப்பொடி, இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறது? இவன் எப்படி நிம்மதியாக இருக்கலாம், இவன் எப்படி ஷூட்டிங் போகலாம்? இவளுகளுக்கு எப்படி தெரியுமா? இவளுகளுக்கு மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கிற நிறையா பேருனா பேடு கமெண்ட் போடுறவன், குடும்பம் கெடுத்தவன், இந்த குரூப்புக்கெல்லாம் என்ன தெரியுமா? ஆஹா நல்லா இருக்கான் இளவிங்க, நல்லா சம்பாதிக்கிறானே புரோக்கரு, நல்லா பணம் வசூல் வேட்டை ஆகுதோ, நம்மளும் என்னென்னமோ சொல்லி பார்த்தோம். 3 பேர் நாடகம் போடுறாங்க, ட்ரிபிள்எஸ் வந்து ஒரு நாடக கும்பல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனாலும் இவங்களுக்கு உதவி வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போகாமல், இன்னொரு பக்கம் சூர்யாவுக்கும் மெர்சிமாவுக்கும் இன்னும் சண்டை வராமல் இருக்குது. ஒருவேளை இவங்க நம்மக்கிட்ட சொல்லிவிட்டு ரகசிய டீலிங் போய்கிட்டு இருக்கோம், சிக்காவுக்கு இந்த அம்மா தெரியாமல் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி சொல்லி தான் 5 மாதம் ஆச்சு. எங்கள் அம்மா மேலே ஆணையா இந்த இருக்குது. எங்கள் அம்மா ஏன்னா நோம்பு நாள், நான் பொய் சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன். அந்த அம்மாக்கிட்ட நான் உதவின்னு கேட்டு கிட்டத்தட்ட எப்போ செப்டம்பர் மாதம் எங்கள் அம்மாவோட பாத்தியா வந்த அப்போ கூட அந்த அம்மா அந்த இதுக்கு உதவி பண்ணலை. ஏன்னா அவங்க இதில் வந்து இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு வந்து இந்த திதி கொடுக்குற மாதிரி உள்ளதுக்கோ இல்லை அந்த இதுக்கோ வழிபாட்டுக்கோ பிரார்த்தனைகளுக்கோ பணம் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. எங்கள் கடவுளுக்கும் அவங்க அதுக்கும் அது சேராதுன்ட்டாங்க. நான் ரைட்டு ஓகேன்ட்டேன். அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸுக்கு நான் வாழ்த்து சொன்னேன். அதுக்கப்புறம் நியூ இயர், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பண்டிகைகள் வந்துச்சு. எதுக்குமே அவங்கள்ட்ட நான் உதவி கேட்கல. அவங்கள சரி வேணாம், இவங்கள 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னையும் தேவையில்லாமல் அவங்க குடும்பத்தோடு இணைச்சி வச்சு பேசுகிறாங்க, இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே ஒதுங்கிட்டேன். என்கிட்ட காசு இல்லையா, நான் என்ன பிச்சைக்காரனா? இருந்தாலும் நன்றி விசுவாசத்தோடு உள்ளவேன் நான். அது உங்களுக்கே தெரியும். என்ன தான் இருந்தாலும் அவங்கள நான் ஒரு நாள் திட்டினதுக்கே, ஒரு வட்டம் நான் ஏதோ ஒன்று நியூ இயர் அன்றைக்கி ஏதோ ஒன்று நான் பேசிட்டேனா அதுக்கே சங்கடப்பட்டாங்கன்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயங்காத ஒரு கேரக்டர் நான். அது உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். என் விஷயத்தில் நான் யாரையுமே பகிச்சுக்கிறவும் மாட்டேன், நன்றி இழந்து பேசவும் மாட்டேன். ஆனால் இவன் உட்காந்துக்கிட்டு பெர்சனலாக பேச வேண்டிய விஷயங்களை பூரா மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, ஏன்னா இந்த அம்மாவுக்கும் மஞ்சுவுக்கும் யார் சூர்யாவுக்கும் மஞ்சுவுக்கும் பிரச்சனை ஆகி போயிருச்சான். அந்த பிள்ளை ஒரே வார்த்தையில் இனிமேல் உங்கள் விஷயத்துக்கு நான் வரலை, நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிருச்சான். ஒரு வீடுன்னு இருந்தால், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு இருந்தால், ஒரு அக்கா தங்கச்சின்னு இருந்தால் ஒரு சண்டை வரத்தான் செய்யும். ஒரு கோவத்தில் வந்து ஒரு 4 வார்த்தைகளை முன்ன பின்ன பேசுவாங்க. ஏக்கா இனிமேல் நான் உன் கூட பேச மாட்டேக்கா, உன் பழக்க வழக்கமே வேணாக்கா அப்படின்னு சொல்கிறது தான். ஒரு 4 நாளைக்கு அந்த கோவம் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக ஆகத்தானே போகிறாங்க. உனக்கே அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரே நாளில் உங்கள் 2 பேரும் என்னமோ பிரித்து அப்படியே வந்து அவங்க வந்து வில்லியானா மாதிரியும், நீ என்னமோ ஹீரோயின் மாதிரியும், உங்கள் 2 பேரும் நீங்கள் வானத்தை போல் உறவு மாதிரியும்,
இதை பிரித்து விட்டதுக்காக அந்த அம்மாவை போட்டுக்கிட்டு நான் இனிமேல் வந்து அந்த அம்மாவுக்கு எனக்கும் எந்த சகவாசமும் இல்லை. இப்படிலாம் வந்து நாக்கு மேலே பல்லு போட்டு பேசக்கூடாது. சூர்யா வந்து இன்னும் விவரம் தெரியாமல் இருக்கிற, விவரம் தெரியாமல் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டே தான் பேசுகிறேன். நானாவது ஒரு விஷயங்களை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி பேசுகிறவேன். மக்களுக்கு தெரியும், சூர்யாவுக்கும் தெரியும். நான் எது பேசினாலும் டைரெக்டாக பேச மாட்டேன், ஜாடமாடியாக பேசிவிட்டு குத்துற மாதிரி குத்தி விட்டு போயிடுவேன் யாரை, சூர்யாவை. ஆனால் சூர்யாவோட கேரக்டர் எப்படி தெரியுமா, டைரெக்டாக எதாக இருந்தாலும் இங்கே வாங்க, இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தண்ணியை போட்டேன்னா தகராறு பண்ணுவேன், நான் வரலாறு படைப்பேன் அப்படின்டா. அந்த அம்மா பாட்டுக்கு சிவனேன்னு இருக்குன்னு பார்க்குறிய, அந்த அம்மா வேணான் இருக்குது. ஏன்னா அந்த அம்மா ஏற்கனவே நொந்து போயிருக்கு. இந்த வீடியோக்குள்ளே இந்த வலைதளத்தில் வந்ததுக்கு அந்த அம்மாவை, அந்த அம்மா குடும்பத்தை நீங்கள் பண்ண அட்ராசிட்டிகள், அட்டூழியங்கள் இதெல்லாம் தாங்க மாட்டாமல் சரி அவங்களுடைய ஃபேன்ஸுக்காகவும் அவங்களுடைய கமெண்ட் பண்ணுறவங்களுக்காகவும் தினம் லைவ் வந்து ஏதோ ஒரு வீடியோ போட்டு ஒரு நல்ல டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் வீடியோ போடுது. உங்கள் விஷயத்தில் எதாவது வருதா, இல்லை என் குடும்ப விஷயத்துலையாவது அது தலையிடுதா? நானாக வாண்டடாக அன்றைக்கி பேச போய் இந்த 10,000 ரூபா மேட்ரு வந்துச்சு. அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன்ல. நேற்று கூட என்ன சொன்னேன், ஏம்மா யார் திட்டினாலும் யார் பேசினாலும் எதையும் மனசில் வச்சுக்கிறாதம்மா, எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்று உன் காலில் விழுகிறேம்மா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன்ல. அதுக்கப்புறம் என்ன மயிரை பிடுங்கிறதுக்கு நைட்டு 9 மணி லைவில் உட்காந்துக்கிட்டு அந்த அளக்கிற அந்த பொழக்கிற இந்த சூர்யாவை தான் கேட்குறேன். எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? ஒருத்தவங்க சேர பிடிக்கலையா, அவங்க கூட பேச பிடிக்கலையா, பெர்சனல் அதோடு விட்டுறணும். நீ எதிர்னாலும் என்கிட்ட சொல்லு, நான் அந்த அம்மாக்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் சொல்கிற பக்குவம் வேறு, நான் பதமாக பேசுகிறது வேறு. நீ எப்படி கிடையாது, எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பேசுவேன். அதனால் என்ன ஆகும், அந்த அம்மாவுக்கும் மன உளைச்சல், அந்த அம்மா கூட இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு. அதுபோக கமெண்ட் போடுறவங்களுக்கு வெறுவாய்க்கு அவளு கிடச்சா மாதிரி. ஆக்கா இன்றைக்கி சூப்பர் மேட்ரு சிக்கிருக்குடா. இவங்கள இன்றைக்கி இந்த 4 மணிக்கு வருவாங்க பாருங்களேன், அந்த அம்மாவை போட்டு படுத்துவாங்க. இன்றைக்கி போட்டு இந்த பாருங்கள், சூர்யா இப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டா, இவளுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு என்ன பிரயோஜனம், நன்றி கேட்ட நாயவ இன்னும் அடிப்பாய் பாருங்கள். அடித்து தள்ளி அந்த அம்மாவை இன்னும் மண்டையை கழுவி இன்னும் மொத்தத்துக்கு ஏதாவது கேஸு கூட விட்டுருவாங்கங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போங்க மெர்சிமா, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அவளை சும்மா விடாதீங்க. ஏன்னா இப்போதைக்கு எதிரிகள் யாரும் இல்லைல்ல, இருக்கிறதே அந்த அம்மா ஒன்று தான் இருக்குது, கொஞ்சம் பெரிய ஆள் யூடியூப்பில். இப்போ அடுத்து அந்த அம்மாவை போய் நோண்டி விட்டு இவளுக்கு எதிராக திசை திருப்புறாங்களா இல்லையான்னு பார்க்குறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருங்கிறதுக்காகத்தான் நீ வாயை திறக்காத, எதுனாலும் என்கிட்ட பேசு. உனக்கு ஏதாவது சண்டையா, என்னையை தூக்கி போட்டு மிதி, என்னைய குறவலையை கடி, என்னைய அல்லையிலேயே குத்து, என் முடியை பிடிச்சி வங்குன்னு ஆஞ்சு தள்ளு. நான் உனக்கு இருக்கேன், உன் அடிமை நான், கொத்தடிமை. அடிமைங்கிறத விட என்னையை படுத்து, தயவுசெய்து அடுத்தவங்கள விட்டுரு. இந்த ஒரு இதில் சொன்ன மாதிரி அவங்கள விட்டுருங்க, நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், என்னையை வந்து பாருங்கன்னு சொன்னார் இருப்பார் தளபதி. அந்த கதையை நீ வந்து அவங்களையெல்லாம் விட்டுரு, நான் உன் வீட்டில் தான் இருப்பேன், என்னை என்ன வேணாலும் பாடுபடுத்து. அந்த கதை தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. தேவையில்லாமல் வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைச்சிடாத. நான் சொல்கிறது சூசகமாக புரிஞ்சுக்கோங்க எல்லோரும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நாங்கள் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த விஷயம் இன்னைக்கு காலைல கூட சொன்னால் தெரியுமா, 6 மணிக்கெலாம் நாங்கள் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்லி அதையுமே போகலை. ஏன்னா அதில் வந்து தான் நீங்கள் தான் இலவ குட்டி பயிரை வச்சுட்டீங்களே. காலையில் எனக்கு அவளுக்கு சரியான சண்டை, ஒரு இதுவும் போக வேணான்ட்டேன். எங்கேயோ ஒரு ஊரில், அவங்க ஊர் பக்கம்தான், ஏதோ இடம் கிடக்கு, காலைல வெள்ளனை வா கிளம்பி இழுப்பூருக்கு போவோம், போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லி என்னை கூப்பிட்டேன். நான் வரவே இல்லைன்ட்டேன் மொத்தத்துக்கு. இந்த என்கிட்ட என்னைய வந்து ஏற்கனவே சுமி வந்து ஆக்சிடெண்ட் ஆகி வீட்டில் கிடக்குறான், எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னை வீடு பார்க்குறதுக்கோ நிலம் பார்க்குறதுக்கோ இடம் பார்க்குறதுக்கோ இழுப்பூரில் நான் மதுரைக்குள்ளே வீடு வேணான்ட்டேன், இடமும் வாங்க வேணான்ட்டேன். நான் இழுப்பூருக்கு போகிறேன், எனக்கு எங்கள் அம்மா வீட்டோடு நான் அங்கேயே இருந்துக்கிறேன். என் மகனை திருச்சியில் விராலிமலையில் போய் நான் காலேஜில் சேர்த்து விட்டு எங்கள் அன்னைங்க எங்கள் அம்மா முடிஞ்சால் என் புருஷனை கூட வர வச்சு நான் அங்கேயே ரீகால் பண்ணி நான் குடும்பம் நடத்திக்கிறேன். நீ இனிமேல் உன் பஞ்சாயத்து வேணான்ட்டான். எதனால், சுமி கூட போய் 2 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் பார்த்தீங்களா என் பிள்ளைகளோட, அதையும் யாரோ பட்டன் போட்டு விட்ருக்காங்க. அவன் குடும்பத்தோட குதூகலமாக இருக்கான். நீ தான் வந்து ஏமாந்து போய் பணம் காசுன்ட்டு உன் பிள்ளைகளையும் ஹாஸ்டலில் படிக்க விட்டுட்டு உன் புருஷன் கூடயும் சேராமல் இவனுக்காக மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு 3 வேளை சோறாக்கி போட்டுவிட்டு சும்மா சுற்றிட்டு திரியிற. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவன் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு எதையாவது ஒன்று பண்ணி விட்டுட்டு இவன் குடும்பத்தோடு போயிடுவேன். நீ தான் நடுத்தருவில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி யாரோ பட்டனை போட்டிருக்காங்க. இப்போ இவளோட பிளான் என்ன தெரியுமா, இழுப்பூர்லேயே நான் வீடு பார்த்து போய்க்கிறேன், என் பிள்ளைகளை அங்கேயே படிக்க வச்சுக்கிறேன், எனக்கு வீடை பாரு இல்லைன்னா இடத்த வாங்கி கொடு, நான் வீடு கட்டிக்கிறேன்னு சொல்லி இப்போ என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா இழுப்பூருக்கு. நானும் சரி வர்றேன்னு சொல்லி முந்தா நாள் சொன்னேன். இன்றைக்கி நாங்கள் கிளம்பி போகிறது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, மெர்சிமா பிரச்சனையும் இந்த ஆக்சிடெண்ட்டும், சுமிக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டும் இது வந்து தடகல்லா போயிடுச்சு.
வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் நான் போகிற ப்ரோக்ராமு கேன்சல். இதுதான் உண்மை. ஏன்னா இவங்க வாயில் விழுந்து எது நல்லது நடந்திருக்கு, எதுவுமே நடக்காதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறதுக்கு நான் மதுரைக்குள்ளே இருந்து ஆகணும். இவன் சொல்கிறா நீ இழுப்பூருக்கு வாங்குறா, நான் இங்கேருந்து போய்கிட்டு இருக்கேன், போக 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அங்கே போனவுடனே இடத்தையோ வீடையோ பார்க்க முடியுமா? முடியாது. 4 இடம் சுற்றி புரோக்கர் காட்டுவார். அப்போ அங்கே போய் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சுமி ஃபோன் பண்ணி எனக்கு முடியலைங்க, நெஞ்சு வலிக்குதுங்க, எனக்கு வீசிங் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, நேற்றே அப்படி தான் சொல்லிச்சு. காலையிலே 7 மணிக்கெலாம் ஃபோனை போட்டுருச்சு. எனக்கு ஒரு மாதிரி மூச்சு சுருக்குன்னு குத்துது, என்னைய பார்க்க வாங்க, எனக்கு அப்படியே உயிர் போயிடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்ல நான் பதறி அடிச்சுக்கிட்டு இங்கேருந்து ஓடுனேன். சரி பாவம் நம்மளும் போய் பார்க்கணுமேனு. இதே மாதிரி இழுப்பூர் போய்கிட்டு இருக்கிற வழியிலையோ இல்லை போனதுக்கப்புறமோ எனக்கு முடியலைங்க, ஆஸ்பத்திரிக்கு போகணும் வாங்கன்னு கூப்பிட்டா நான் அங்கேருந்து எல்லாத்தையும் அப்படியே பாதியிலே போட்டுட்டு ஓடி வர முடியுமா? அதனால் எதாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுவோம். ஏன்னா ஆரம்பத்திலே ஒரு சிறு தடங்கள் மாதிரி ஆகிப்போச்சு. உனக்கு என்றைக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறேனோ அப்போ பூரா ஏதாவது ஒரு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து வரும். இப்போ அப்படி தான் உனக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நான் நினச்சேன். ஆனால் என் பொண்டாட்டிக்கு ஆக்சிடெண்ட்டு, மெர்சிமா பிரச்சனை, இது போக உன் வாயே உனக்கு உன் வாயில் தான் 7.5 சனி குடி பூந்துருக்கு. இந்த நேரத்தில் எதாக இருந்தாலும் ஜோசியக்கார்ட்ட போவோம், சோவி போட்டு பார்ப்போம். இல்லை உன் ஜாதகத்துக்கும் ஒரு ராசிக்கு இப்போ இடமோ வீடோ வாங்கினா நல்லதாக இருக்குமா, அமைப்பாக இருக்குமா, இல்லை என்ன ஆகுங்கிறத விசாரிச்சுக்கிடுவோம். ஏன்னா தடங்களுக்கு மேலே தடங்கள் வரும்பொழுது நம்ம தான் அதை என்னங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு சில ராசிக்கு எதுவுமே செட் ஆகாது. இப்போ ஏன் ராசி நல்லா இருக்குது, ஏன் இதுக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இவ ராசி அப்படி இல்லை. ஒரு இப்போதே அவளுக்கு 7.5 ஆரம்பிச்சிருக்கா, இல்லை மிடிலான்னு தெரியலை. அப்படி இருக்கும்போது எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பண்ணுறது நல்லதுங்கன்னு சொல்லி நான் முடிவெடுத்திருக்கேன். இப்பயும் சொல்கிறேன், எல்லா விஷயத்தையும் நிப்பாட்டிட்டு யார் வாயிலையும் விழுகாமல், யார் வம்பு தும்புக்கும் போகாமல், குறிப்பாக என் குடும்பத்தில் என் மனைவியவோ என் மகனையோ இல்லை வேறு என் பேரனை பற்றியோ இல்லை என் குடும்பத்தோடைய பழைய கதையவோ, குறிப்பாக அந்த சுகையில் ரிப்பாயி அப்புறம் சப்பி அப்புறம் சரத்து இப்படி ஒவ்வொரு பேராக சொல்லி தினம் மீடியாவுக்குள்ளே பேசுகிறதையோ நீ நிப்பாட்டணும். ஆதார் கார்டில் புருஷன் யாராக இருந்தால் உனக்கு என்ன, அதையும் நீ நிப்பாட்டணும். எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நீ மூட வேண்டிய எல்லாத்தையும் உடம்புல இருக்கிற 9 ஓட்டையவும் மூடிட்டு அமைதியாக 1 மாதம் நீ கட்டுக்கோப்பாக இருந்து காட்டினா அதுக்கு அடுத்து ஏதோ உனக்குங்கிறத நான் செய்கிறத அழகர் கோயில் ஆற்றுல இறங்குறது அந்த முடிஞ்சதுக்கப்புறம் சித்திரை திருவிழாவுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி உனக்கு ஒரு நல்ல ஒரு சுபமான செய்தி நான் ஒன்று சொல்லுவேன். இல்லையா உன் பாடு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு, என் பாடு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன்ட்டு 2 பேர் 2 பக்கம் பிரிஞ்சு போயிடுவோம். என்னைய வாழ விடு, இல்லைன்னா வழியை விடு. இதுதான் என் தாரக மந்திரம். இப்போ இல்லை எப்பயுமே. என்ன மக்களே, நான் பேசுனது ஏதாவது தப்பு இருக்கா? நீங்கள் தான் சொல்லி அவளுக்கு புத்திமதியை சொல்லுங்கள். இல்லையா எக்கடு கட்டு போனால் என்னங்கிறத அவள் பார்த்துக்கிறட்ட, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஓகேவா? என் குடும்பத்தை பற்றி இனிமேல் பேசினாலோ தகராறு பண்ணாலோ நானே போய் ஸ்டேஷனில் நிற்பேன். இதையும் நான் சொல்லிக்கிறேன். என் மகன் போவேணா, என் மகனுக்கு நான் சொல்லிக்கிறேன், தம்பி நீ அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ எந்த முடிவும் எடுக்க வேணாம், நீ இந்த பக்கம் வரவு வேணாம், நீ ஸ்டேஷனுக்கும் போக வேணாம், யார் பேச்சை கேட்டும் சுமி நீயும் ஆடாத. இனிமேல் அவள் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், அவள் விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அவளை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டணுமோ அங்கே நான் நிப்பாட்டுவேன். அவளை சந்தி சிரிக்க வைக்கிறதும் அவளை சாந்தமாக கொண்டு போகிறதும் என் கையில் தான் இருக்குது. நீங்கள் யாரும் இதில் இறங்க வேணாம், நான் இறங்குறேன். சிங்கம் களத்தில் இறங்கும், வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.